வெல்கம் பேக் டு ஸ்ரீஸ் மினி வேர்ல்ட். இப்போ நம்ம காராமணி பொரியல் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வெறும் ரைஸோட கூட வச்சு அதை சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எடுத்து நம்ம வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வெறும் நம்ம ரொம்ப டைமும் எடுக்காது இது செய்கிறதுக்கு. எடுத்துகிட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியிற வரைக்கும் நம்ம எப்பவுமே வந்து வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்துட்டு ஆனியன், கருவேப்பிலை இது வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு மாதிரி நல்லா வதக்கினா தான் அது வந்து ரொம்ப கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பயிரை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி லைட்டாக வதக்குங்க. லைட்டாக வதக்கிட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இது ரொம்ப கஷ்டமே கிடையாது. நம்ம 2 காஞ்ச மிளகாய் வேணால் கிள்ளி போட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப லைட்டாக தான் இருக்கணும், காரம் ரொம்ப தேவை கிடையாது. இந்த மாதிரி கிள்ளி போட்டுட்டு திருப்பியும் நம்ம வதக்கிக்கலாம். ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் சாம்பாரோடலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெறுமனே சாதத்தோடையே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.